என் வீட்டுல என் வீட்டுக்காரி இருக்கா. இதுல விளம்பரம் போட்டா இதுல பாப்பா மாத்தி மாத்தி டீ பார்த்துக்கிட்டே இருப்பா. நானும் வேலைக்கு போயிட்டு போவேன். ஏமா கொஞ்சம் சோறு வச்சு கூட போறோம். அங்க இந்த இது விளம்பரம் போடட்டும். விளம்பரம் போட்ட பிறகு வச்சு தரேன். அப்படியே பாருங்க. சரி, விளம்பரம் முடிஞ்ச உடனே கொஞ்சம் போறேன். அடுத்தாப்புல ஒரு விளம்பரம் முக்கியமான கட்டம். என்ன அவசரம் வந்திருக்கீங்க, பொறுமை இருங்க அப்படின்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தா. சரி, எனக்கு ரொம்ப சங்கடமாயி போச்சு. நான் பார்த்தேன், கோபம் கடுமையா வந்துருச்சு. நான் சொன்னேன், சரி நீ என்ன இப்படி கவனிக்காம இருக்கிறதுனால முன்னால இப்ப நாட்டுக்கு நின்று சேர்த்துருவோம். எனக்கு நான் வந்த நேரத்துக்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்க, கஞ்சி கொடுக்க மாட்டேங்க, காப்பி கொடுக்க மாட்டேங்க. நான் நாட்டுக்கு சாப்பிடணும்னு சொன்னீங்களோ. ஆச்சி அப்ப டிவியை உடனே ஆஃப் பண்ணிருப்பாளே. ஆஃப் பண்ணாளா? அந்த கதையை கப்ப நாட்டுக்கு நிக்கணும்னு சொன்ன உடனே இங்க இருங்க, நீங்க நிக்கவே நிக்கிய. ஆமா, நாட்டுக்கு டிவியை மறைக்காம ஓரமா போய் நின்னுங்க. சரிதானே? எப்படி பொம்பளை நான் கூட ஆச்சி உன் மேல உள்ள பாசத்துல டிவி ஆஃப் பண்ணிருப்பா பொழுக்குன்னு பார்த்தேன். ஆஃப் பண்ணுவாங்க. அவ நிக்க டிவியை மறைக்காம நாட்டுக்கு நில்லுன்னு இருக்கா. அதுதான் டிவியை மறையாம நீ அங்கிட்டு ஓரமா போய் நாட்டுக்கு. ஆச்சி கிடைக்க நீ கொடுத்துலாம் வச்சிருக்கணும் தாத்தா. என்னது? ஆச்சி கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். அப்படியா?